வாழ்க வளமுடன். யாரும்மா பேசுறீங்க? ஐயா, நான் பேசுறேங்க ஐயா. ஐயா ஷேர் பண்றேன்னாரு. யார்? பிபிடி ஷேர் பண்றேன்னாருங்க சரி, ஐயா. சரி, சரி. ஓகே, ஓகே. ஓ! லைன்ல இல்லன்னு நெனைக்கிறேங்க. அ கட் ஆயிடுச்சா என்னவோ தெரியலங்க ஐயா. சாந்தி அம்மா? ஐயா வாழ்க வளமுடன். இந்த தியாகராஜ் கனெக்ட் எங்கேங்க? பண்ணிட்டு இருக்காங்கய்யா, ஒரே நிமிஷம்யா. நெட் கட் சரி, ஆயிடுச்சுங்கய்யா சரி, சரி. அவருக்கு. சரிம்மா, சரிம்மா. சங்கீதா உங்களுக்கும் ஸ்டார்ட் ஹோஸ்ட் பண்றதும் ஸ்டார்ட் குடுத்துறேன். பண்ணுங்க. ஏதாவது டக்குன்னு ஃபோன் சரிங்கம்மா, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஐயா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. வாழ்க ஆ வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த கட்டுரையின் தலைப்பு வான்காந்தம் மற்றும் ஜீவகாந்தம். பொருளடக்கம்: வான்காந்தம், காந்தம், வான்காந்தம், காந்த அலை, காந்த தன்மாத்திரைகள், ஜீவகாந்தம் மற்றும் மனம். கட்டுரையின் நோக்கம்: வேதாத்திரியம் வழங்கிய அற்புதமான காந்தம் என்னும் இறைநிலையின் தன்மாற்ற பேராற்றலை அறிவதன் மூலமே பிரபஞ்சம், அதில் அடங்கியிருக்கும் கோடான கோடி அண்டங்கள் முதல் உயிரினங்களின் சிறப்பு தன்மாற்றமான மனித மனம் வரை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் காந்தத்தின் ஆற்றலையும் அதன் தன்மாத்திரைகளையும் உலக சமுதாயத்திற்கு தத்துவார்த்தமாகவும் இன்றைய நவீன அறிவியல் ஆராய்ச்சி தரவுகளின் மூலமாகவும் எளிதாக உணரும் வகையில் விளக்குவதே நோக்கமாகும். காந்தம் விளக்கம்: இறைநிலை என்பது தன்னிறக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகும். இறைநிலையின் தன்னிறக்க ஆற்றலால் தனக்குள்ளாகவே நெருக்கம் ஏற்பட்டு இறைத்துகள்களாக மலர்ந்தது. ஒவ்வொரு இறைத்துகளை சுற்றிலும் எல்லையற்ற பேராற்றல் உள்ள இறைநிலையை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவுதான் அத்துகள்களிடம் உருவான தற்சுழற்சி. இது ஒப்புயர்வில்லாத பிரபஞ்ச பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானதாகவும் இருக்கின்றது. இதனைத்தான் காந்தம் என்ற பெயரில் அழைக்கிறோம். இங்கு இறைத்துகள்கள் என்பது தோற்றப் பொருளாக மாறாத காந்த நிலையாகும். அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். இறைத்துகள்கள் கூடி விண்ணாகியது. விண்கள் கூட்டுத்தான் தோற்றப் பொருள்கள். விண்ணில் சிறைப்பட்டிருந்த இறைத்துகள்களே பஞ்ச தன்மாத்திரைகளாக மாறுகின்றன. இங்கு வெளிப்படும் காந்தம் மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் ஆகும். விண்ணிலிருந்து இறைத்துகள்கள் வெளியேறி தற்சுழற்சி வேகம் குறைந்து இறைநிலையாகி விடுகின்றன. சுத்தவெளியின் இறுக்க ஆற்றலால் முதலில் தன்மாற்றம் பெற்ற இறைத்துகள்கள் கடைசியில் பஞ்ச தன்மாத்திரைகளை கொடுத்துவிட்டு சுத்தவெளியாகவே மாறிவிடுகின்றன. இதுவே இறைத்துகளின் தோற்றம். மாணிக்கவாசன் ஐயா, எனக்கு ஹோஸ்ட் கொடுங்கய்யா. பிபிடி போட்டுறேன். வான்காந்தம்: நுண்ணியக்க விண்களிலே இருந்து வருகின்ற விரிவலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றன. ஒவ்வொரு விரிவலையிலும் அதனுடைய மூலமான நுண்துகள்களின் தன்மை பொதிந்திருப்பதாலும் சுழலலையாக இயங்கக்கூடிய அலைத்துகள்களின் வடிவத்திலேயே ஒவ்வொரு விரிவலையும் படர்ந்து செல்வதாலும் நிழல் அலைத்துகள்கள் என அதனை அழைக்கிறோம். விண்ணை சுற்றிலும் விண்களுக்கிடையேயும் நிறைந்துள்ள அம்மா சுத்தவெளியான ஒரு நிமிஷங்கம்மா. ஐயா ஆங்க. ஐயா எனக்கு ஹோஸ்ட் கொடுங்கய்யா. கோ ஹோஸ்ட் கொடுங்க மாணிக்கவாசன் ஐயா. குடுத்தாச்சுங்க. ஓகே. படிக்குவாங்க. ஆமா, தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? தெரியுதுங்கய்யா. எந்த எந்த வான்காந்தம். ஸ்லைடு? வான்காந்தம். ஓகே. ஓகேங்க. விண்ணை சுற்றிலும் விண்களுக்கிடையேயும் நிறைந்துள்ள சுத்தவெளியானது விரிவலைகள் இடைவிடாது வந்து கொண்டே இருப்பதால் காந்தத்தன்மை பெறுகிறது. அதுதான் வான்காந்தம். ஜீவகாந்தம்: உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உயிர் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வருவாரு. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவா வருதுமா, கொஞ்சம் பக்கமா வச்சு பேசு. உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் எண்ணற்ற இறைத்துகள்கள் உள்ளன. ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதால் அதில் இருக்கும் இறைத்துகள்களே காந்த அலைகளாக ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸாக வெளியே வருகின்றன. இவ்வாறு வெளிவரும் அலைகளின் தொகுப்பே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. ஜீவகாந்தம் உடல் மன இயக்கங்களுக்கும் அடிப்படையான ஆற்றலாகும். செல்கள் உடலின் கட்டமைப்பு கூறுகள். செல்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் ஜீவகாந்த ஈர்ப்பால் ஒட்டிக் கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள எந்த தோற்றமும் பருவுருவ நிலை, உயிரியக்க நிலை,
காந்த ஆற்றல் நிலை என 3 நிலைகளில் உள்ளது. வேதாத்திரி அலை இயக்கம் 5 வகைகளில் நடைபெறுகிறது. அவை மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கிடையே ஓடிக்கொண்டிருத்தல். மனம் உயிர்த்துகளிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலையே மனமாக இயங்குகிறது. இஜ்ஜீவகாந்த அலைகள் புலன்கள் மூலம் புற உலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபவங்களை கருமையத்தில் இருப்பாக்கி அவ்வப்போது எழுச்சி பெற்று வெளிப்படுவதே மனம் எனப்படுகிறது. இக்கருத்தையே உயிரின் படற்கை நிலையே மனம் என்கிறது வேதாத்திரியம். ஐம்புலன்களின் வழியே ஜீவகாந்தம் இயங்கும் போது 5 உணர்வுகளாகவும், மூளையின் வழியே இயங்கும் போது அவ்வைந்து உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது. நமது உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் உடல் உறுப்புகளை இயக்குவதோடு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களின் வழியாக வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மன அலைகளை 4 வகைகளில் பிரிக்கிறார். அவை பீட்டா அலை, ஆல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை. அறிவியல் விளக்கம். பொதுவாக காந்தத்தை டயாமேக்னட்டிசம், பாராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் என்று விஞ்ஞானம் வகைப்படுத்துகிறது. நமக்கு பொதுவாக ஃபெரோமேக்னட்டிசம் என்று சொல்லப்படும் காந்தம் பற்றி தெரியும். ஆனால் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு துகளிலும், பொருளிலும் மற்றும் உயிரினங்களிலும் காந்தம் வெளிப்படுகிறது என்று விளக்கியுள்ளார். மனிதனே ஒரு உயிரியல் காந்தம் என்று கூறலாம், அதாவது பயாலஜிக்கல் மேக்னெட். இன்றைய விஞ்ஞானமும் பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த கூற்றை ஒப்புக்கொண்டுள்ளது. விஞ்ஞானம் கூறும் மின்காந்த நிறமாலை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தின் வரம்பு 3 ஹெர்ட்ஸ் to 10⁻24 ஹெர்ட்ஸ் ஆகும். வேதாத்திரியம் கூறும் காந்த அலைகள் இப்பொழுது விஞ்ஞானம் கூறும் மின்காந்த நிறமாலையை விட இன்னும் விரிவான எல்லைகளை உள்ளடக்கியது. மனமும் இந்த அலைகளின் ஒரு சிறு பகுதியாகும். அறிவியல் ஆராய்ச்சிகள். அடுத்த ஸ்லைடுங்க. நிலையற்ற பிளாஸ்மாவில் இருந்து பிறந்த காந்தப்புலங்கள். விண்வெளியில் 2 அண்டங்களுக்கு இடையில் கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது எதுவும் இல்லாத இடத்தில் கூட நிலையற்ற பிளாஸ்மாவில் உள்ள சார்ஜ்ட் பார்ட்டிகிள்ஸ் காந்தப்புலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது என்று கண்டுபிடித்துள்ளனர். இதனை விதை காந்தப்புலங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலிருந்து விண்களின் கூட்டு சுழலும் போது அதிலிருந்து வெளியேறும் நிழல்விண்கள் மூலம் காந்தப்புலங்கள் உருவாகின்றது என்ற வேதாத்திரிய விளக்கமும் தெளிவுபடுகிறது. சார்ஜ்ட் பார்ட்டிகிள்ஸ் என்பது அயனியாக்கம் செய்யப்பட்ட துகள்கள். காந்த அதிர்வு பிரபஞ்ச கதிர்களுக்கு சக்தி அளிக்கிறது. மிகுந்த ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச கதிர்கள் உருவாவதற்கு காந்த அதிர்வுதான் காரணம் என்று கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரபஞ்சத்தின் வலிமையான கதிர்களுக்கு காரணம் காந்தப்புலன்களின் சுழல் இயக்கம் மற்றும் அதிர்வே என விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகின்றனர். இது பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகள் நிரம்பியுள்ளது என்ற வேதாத்திரிய தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகளின் இணைப்பு. பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகள் ஒரு வலைப்பின்னல் வழியாக பரவி விண்மீன் மண்டலங்களை இணைக்கின்றன. சுமார் 500 முதல் 800 மில்லியன் ஒளியாண்டுகள் நீளமுள்ள இந்த அலைப்பாதைகள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கட்டமைப்புகளாக உள்ளன என்று விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகின்றனர். எனவே காந்தப்புலங்கள் தான் பிரபஞ்ச அமைப்பை வடிவமைக்க காரணமாக இருக்கின்றன என்று நாம் தெரிந்து கொண்டோம். வேதாத்ரி மகரிஷி அவர்களும் விண்ணின் தற்சுழற்சி வேறுபாடும் ஈர்க்கும் மற்றும் விலக்கும் ஆற்றல் ஆகிய காந்த புலங்களே இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணம் என்று விளக்கியுள்ளார்கள். செல்களின் ஒளி வெளியீடு. மனித உடல் செல்லின் நடுவே உள்ள டிஎன்ஏவில் இருந்து ஒரு சிறிய அளவு ஒளி வெளிப்படுகிறது. இது வயர்லெஸ் சிக்னல்ஸ் போல செயல்படுகிறது. அதாவது நேரடியாக இணைக்கப்படாத செல்களுக்கு கூட தகவலை அமைப்பு அவைகளை ஒன்றிணைத்து உடல் தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளவும் நோய்களை எதிர்க்கவும் செய்கிறது. இறைநிலையின் பேரறிவே ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அறிவாக இருந்து செயல்களை இயக்குகிறது என்ற வேதாத்திரிய தத்துவம் இதன் மூலம் விளங்குகிறது. தாவரங்களில் காந்த அலைகள். ஓரறிவு உயிரான தாவரங்களிலும் காந்த அலைகளை அவை ஒருங்கிணைத்து வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை கட்டுப்படுத்துகின்றன. பூமியின் காந்தப்புலம் உருகிய இரும்பின் சுழற்சியால் உருவாக்கும் ஜியோடைனமோ மூலம் தோன்றி சூரிய துகள்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. இது பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், ஆமைகள், மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு திசை கண்டறியும் இயற்கை ஜிபிஎஸ் போல செயல்படுகிறது. சில ஆய்வுகள் மனித மூளையிலும் காந்த உணர்வு இருக்கலாம் என தெரிவிக்கின்றன. கிரிப்டோகிராம் என்ற புரதம் உயிரினங்களில் காந்த உணர்வுக்கு காரணம் என 2025ஆம் ஆண்டு CERN ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ.
டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உயிரின் அவசியமான மரபணு தகவலை சேமித்து பரிமாற்றம் செய்யப்படும் மூலக்கூறுகள். எம்ஆர்என்ஏ இயல்பாக டயமேக்னெட்டிக்காக இருக்கும். அதனால் காந்த நானோ துகள்கள் அல்லது பாராமேக்னெட்டிக் அயன்கள் இணைந்தால் அதன் காந்த உணர்திறன் அதிகரிக்கும். எம்ஆர்என்ஏ மற்றும் காந்தத்துடன் உள்ள தொடர்புகள் பாதுகாப்பானவை, ஏனெனில் காந்த நானோ துகள்கள் உடலில் சிதைவடைகின்றன மற்றும் டிஎன்ஏவுடன் இணையாது. இதன் பாதுகாப்பை மருத்துவ ஒழுங்குமுறை அமைப்புகளும் உறுதி செய்துள்ளன. எதிர்காலத்தில் எம்ஆர்என்ஏ மற்றும் காந்த இணைப்பு புற்றுநோய், நரம்பு பாதிப்பு மற்றும் தொற்று நோய்கள் போன்றவற்றிற்கான சிகிச்சையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது துல்லியமான மற்றும் தொலைநோய் மருத்துவத்திற்கு வழிவகுக்கும். எபிஜெனெடிக்ஸ் மற்றும் மன உடல் தொடர்பு. சமீபத்திய ஆய்வுகள் வெளிப்புற உலகில் இருந்து வரும் சிக்னல்கள், சுற்றுச்சூழல் உணர்வுகள், உணவு, மனநிலை மற்றும் ஆழ்மனதில் பதிந்த பழக்கங்கள் இவை அனைத்தும் ஜங்க் டிஎன்ஏவை தூண்டி புரத உற்பத்தியை மாற்றுகின்றன. இதனால் அனைத்து நோய்களுக்கும் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான சிகிச்சைகள் நோயை நீக்காமல் அதன் விளைவுகளை மட்டுமே கட்டுப்படுத்துகின்றன. இதற்கு காரணம் 95% ஆழ்மன பதிவுகளால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதால். தியானம் மூலம் விழிப்புணர்வை அதிகரித்து மனநிறைவு ஏற்படும்போது நம் வாழ்க்கையே மாறுகிறது. இதன் மூலம் வேதாத்திரியம் கூறும் தியானம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆதாரபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. குவாண்டம் பிணைப்பு. 2 துகள்கள் ஒரே நேரத்தில் தொடர்புடைய நிலையில் இருக்கும்போது எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒன்று மாறினால் மற்றொன்று உடனே மாறும். ஐன்ஸ்டீன் இதை ஸ்பூக்கி ஆக்ஷனிஸ்ட் டிஸ்டன்ஸ் என்று அழைத்தார். இதன் மூலம் பிரபஞ்சத்தில் அனைத்தும் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று அறிவியல் விளக்குகிறது. வேதாத்திரியத்தின் அடிப்படையில் இதற்கு காரணம் பிரபஞ்சம் முழுவதும் பாய்ம பொருளாக காந்தம் ஊடுருவி எங்கும் வலைப்பின்னல் போல் நிறைந்துள்ளதால் ஒரு துகளின் மாற்றம் மற்றொன்றை உடனடியாக மாற்றுகிறது. குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ். குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ் என்பது விண்வெளி முழுவதும் சிறிய நினைவு செல்களால் ஆனது என்று கூறும் ஒரு கோட்பாடு. காந்த அலைகள் இந்த செல்களில் தகவலை பதிய செய்து பாதுகாக்கின்றன. இந்த நினைவு செல்களால் சேமிக்கப்பட்ட தகவல் மீண்டும் எந்த இழப்பும் இல்லாமல் பெற முடியும். இந்த கோட்பாட்டால் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தின் வான்காந்தத்தில் பதிகின்றது என்ற வேதாத்திரிய கூற்று நிரூபிக்கப்படுகிறது. காந்த அலைகளின் பயன்பாடு. பிளாஸ்மா ஜெனரேட்டர் என்பது சூரியனில் நடைபெறும் அணுக்கலப்பு செயல்முறையை பூமியிலேயே பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும் கருவிகளாகும். டோகமாக் ஃபியூஷன் டெஸ்ட் ரியாக்டர் என்பது பிளாஸ்மாவை காந்தப்புலங்கள் மூலம் கட்டுப்படுத்தி அதில் உள்ள அணுக்கள் இணைவதை இயக்கி மிகப்பெரிய மின்னாற்றல் உருவாக்கும் இயந்திரம். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதிக்காத அதிகமான ஆற்றல் பெற முடியும். காந்த அலைகளை அடிப்படையாக கொண்டு எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, எம்இஜி, இஇஜி, மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இமேஜிங், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி, மேக்னட்டோ அக்கஸ்டிக் இமேஜிங் போன்ற பல தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் பயன்பாட்டில் உள்ளன. டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், அதாவது டிஎம்எஸ் சிகிச்சை. இது பல்ஸ்டு காந்த அலைகளை உருவாக்கி மனநிலை நோயாளிகளின் இடது முன்பக்க மூளை பகுதி லெஃப்ட் டார்சோலேட்ரல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செயல்படுத்தி மனநிலையை சமநிலைப்படுத்துகிறது. மேக்னட்டோ தெரபி. மேக்னெட்டிக் சீஷர் தெரபி என்பது மன அழுத்த சிகிச்சைக்கான ஒரு புதிய காந்த சிகிச்சை. இந்த செயல்முறை மிகவும் நுட்பமாக இருக்கும் என்பதால் மூளையின் இயல்பான செயல்பாடுகள் பக்க விளைவுகளை குறைத்து பாதுகாப்பானதாக இருக்கும். நான் இன்வேசிவ் தெரபி. அறுவை சிகிச்சையோ ஊசியோ இல்லாமல் காந்த அலைகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக உடலை குணப்படுத்தும் முறையாகும். எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள். இது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய் சிகிச்சைக்கான இன்ட்ரோமெட்ரிக் இந்த தனிப்பயன் எம்ஆர்என்ஏ தடுப்பு மருந்து கண்டுபிடித்தனர். 48 நோயாளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 100% வெற்றி மற்றும் புற்றுநோயின் வளர்ச்சி 60% 80% வரை குறைந்துள்ளது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேன்சர் தெரபி, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் போன்ற சிகிச்சைகளிலும் காந்த அலைகளின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பிளனேஷன். உள்ளுணர்வு விளக்கம். காந்த தத்துவத்தை உணரும் போது நாளை உலகம் இவ்வாறு இருக்கும் என்று உள்ளுணர்வாக உணர்கிறோம். அதாவது காந்த நிலை உணர்ந்தால் நாளை உலகம் சமாதானமாக வேதாத்திரிய வழியில் வாழும். நாடுகள் இனி எரிபொருளுக்காக போராட மாட்டார்கள், ஏனெனில் பிரபஞ்ச காந்த ஆற்றல் எல்லோருக்கும் முடிவில்லாமல் கிடைக்கும். பூமி முழுவதும் அமைதி நிலவும். போர், சண்டை, சுரண்டல் ஆகியவை கடந்த கால வரலாறு போல மட்டுமே பேசப்படும். மனிதன் இயற்கையோடும் உயிர்களோடும் ஒற்றுமையோடு வாழ்வான். காந்த ஒற்றுமை உலகெங்கும் ஆன்மீக ஒளியும் அறிவியல் வளர்ச்சியையும் சமநிலையில் தாங்கும்.
மனிதர்கள் ஒன்றிணைந்து மேக்னெட்டிக் யூனியன் ஆஃப் எர்த் என்ற உலக அரசை உருவாக்குவார்கள். அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் காந்த தத்துவம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு பாலம். இது கல்விக்கூடங்கள் மூலம் மக்களிடம் பரவ வேண்டும். இந்த தத்துவம் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும். ஆராய்ச்சிகள் மேலும் எளிமையாகும். அரசியல் அமைப்புகள், மத தலைவர்கள், பெரும் செல்வந்தர்கள் ஆகியோர் தங்கள் மன அலைகளை ஒழுங்குபடுத்தி பொறுப்புணர்வு மற்றும் சமநிலை நோக்கம் கொண்ட பாதையில் பயணிக்க தொடங்குவார்கள். அதிகாரமும் செல்வமும் ஒழுக்கத்தின் வழியில் பயணிக்க தொடங்கும். மகரிஷி அவர்களும் மனதின் தூய்மைதான் உலக அமைதிக்கு அடித்தளம் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். செயல்பாட்டிற்கான அழைப்பு. காந்த தத்துவம் என்பது ஒழுக்கம், அறிவு, ஆன்மீகம், அறிவியல் ஆகியவற்றை ஒரே தளத்தில் இணைக்கும் வாழ்க்கை விஞ்ஞானம். இந்த காந்த தத்துவத்தை பரப்ப கல்வியாளர்கள், ஆன்மீக தொண்டர்கள், விஞ்ஞானிகள், சமூக ஊடகங்கள் ஆகிய அனைவரும் ஒரே நோக்குடன் ஒருமித்து செயல்பட வேண்டும். காந்த தத்துவத்தை வாழ்க்கை விஞ்ஞானமாக கல்விக்கூடங்களில் பயிற்றுவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அறிவியல், ஆன்மீகம் என்ற புதிய கோணத்தில் மாணவர்களை வழிநடத்த வேண்டும். யோகா பயிற்சியாளர்கள் காந்த தத்துவத்தின் அறிவியல் முறைகளை விளக்க வேண்டும். பொது நிகழ்வுகள், கருத்தரங்குகள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் பயோஃபீல்ட், கான்சியஸ்னஸ் ஸ்டடிஸ், குவாண்டம் பயாலஜி போன்ற துறைகளில் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் புதிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் குரூப்ஸ், பல்துறை இணை ஆய்வுக்குழுக்கள் உருவாக்கி அறிவியல், ஆன்மீகம் இணைந்த இந்த காந்த கோட்பாடுகளை வளர்க்க வேண்டும். வாழ்க வளமுடன். ஐயா எவ்வளோ டைம் ஆச்சுங்க ஐயா? 9 o'clock. 13 minutes ஆச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். 30 வாங்க. 30. முடிச்சுக்கலாம். 13. மணி 13. ஓகே. 9 முடிச்சுக்கலாமா? 14 நிமிஷம் ஆச்சுங்கம்மா. 14 நிமிஷம். ஒரு கன்க்ளூட் பண்ணிடுங்க ஒரு 5 நிமிஷம் அவன் பேசுறது. ஓகே ஓகே. அருமையா இருந்துச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆக்சுவலா அறிவியல் அரங்கத்துல இருக்கிற எல்லாருடைய இதனாலதான் மாணிக்கவாசகம் ஐயா, குரு ஐயா, ஜெயபால் ஐயா, தியாகராஜன் ஐயா, அப்புறம் எல்லாருமே வந்து இந்த குரூப்ல சப்போர்ட் பண்ணதுனால நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அப்புறம் எல்லாருமே பேசுறத வச்சுதாங்க இது எந்த ஒரு ஐடியாவே இல்லாம ஆரம்பிச்சோம். கடைசியில ஓரளவு முடிக்க முடிஞ்சுங்க. இதுல இருக்கிற ஃபீட்பேக்ஸ் எதாவது சொல் குற்றம், பொருட்குற்றம் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, இது எல்லாமே நல்லா இருந்து பிரசன்டேஷன் பண்ணீங்க. ஆனா Okay. ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகுதுமா, மத்தவங்களால ரிசீவ் பண்ண முடியாது. நீங்க இன்னும் ஆமாங்க 2 பாயிண்ட குறைச்சுக்குங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. நிதானமா சொல்லுங்க, நீங்க சொல்ல வர பாயிண்ட கிளியர் பண்ணிடுங்க. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. அந்த ஸ்லைட்ல இருந்துட்டு போகுது, அவ்வளவு இருக்கட்டும், ஸ்லைட்ல இருக்கட்டும். ஓகேங்க ஐயா. இதுல நிறைய இருந்தாலும் டைம் கருதி நான் இது ஒண்ணு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்க ஐயா. ஓகேங்க. அப்படி உங்களுக்கு டைம்குள்ள நீங்க சரி பண்ணிக்கங்க. ஸ்லைடு அது இருந்துட்டாலும் நேரம் கருதி இது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் இருக்காது. நீங்க ஓடணும் வேகமா ஓடும் பொழுது யாராலும் ரிசீவ் பண்ண முடியாது இவ்வளவு வேகத்துக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. இப்ப மத்தவங்களால எனக்கே கூட வர முடியாது. ஆமாங்க ஐயா. எனக்குமே ஃபாஸ்டா ஓடுற மாதிரி தான் இருக்குங்க ஐயா. ஆமா. வாழ்க அப்ப வளமுடன். ஓகேங்க. அழகா நிறுத்தி நிதானமா பேசுங்கம்மா. சரிங்க அவங்க ஐயா. அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் என்னென்ன போய் பாயிண்ட் சேரதான் உங்களுக்கு அங்க வருமோ. முக்கியம். ம். நீங்க நிறைய சொல்லணும் அப்படிங்கறத விட சரியா ஆமா. சொல்லணுங்கிறது தான். அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. இப்ப இந்த mRNA அதெல்லாம் TRNA உங்களுக்கு புரியலைன்னா அதை அப்படியே நிறுத்திக்கங்க, அந்த ஸ்லைட்ல இருக்கட்டும். ஓகேங்க. உங்களுக்கு எதெல்லாம் வருமோ, உங்க மனசுல இருந்து உள்ளுக்கு வெளியே வருதோ அதை மட்டும் நீங்க ம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஸ்லைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு போகுது. சரிங்க நீங்க ஐயா. இது நிறைய இருக்கு, நேரம் கருதி நான் இதை மட்டும் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வருமோ, கிளியரா வருமோ, நேரடியா ஆடியன்ஸ் பார்த்து பேச முடியுமோ அந்த அதை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. அப்ப ஸ்லைட்ல உங்களுக்கு இந்த வேகம் இருக்காது. ஓகேங்க. இல்ல, நீங்க அதை இப்ப படிச்சே ஆகணும். நீங்க கட்ட 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 கட்டன்னு வந்துட்டீங்க. எங்க நீங்க தயங்கல. உங்க ஸ்பீச்சில் நல்லாவும் இருக்கு. ஆனால் கேட்கறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இது புரியாது. மூவ்ஸ் ஆகணும். ஓகேங்க. என்னவோ இப்போ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால இது எதோட ரிலேட் பண்ணும், உங்களுக்கு எதெல்லாம் மிங்கிள் ஆகி நல்லா இருக்கோ, ஜீவகாந்தத்துக்கும் ஆண்காந்தத்துக்கும்
அந்த டாபிக் மட்டும் நீங்க இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்க இதை நான் இதோட ரிலேட் பண்ணிருக்கேன், நான் இதோட ரிலேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கொண்டு வாங்க. உங்க மைண்ட்ல இருந்து வந்துருச்சுன்னா போதும். நம்ம பேப்பர் கொடுத்துடலாம், யாரு கேட்டாலும் பேப்பர் கொடுக்கலாம். எவ்வளவு அது 40 பக்கம் 50 பக்கம் நாங்க செய்ய போறோம். அது அந்த நாங்க எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது பேப்பர்ல உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கறதோட எடுத்துக்கலாம். ஓகேங்க. அப்போ ஒரு நிறைய 4 தரவுகள் தாங்க அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். 4 இல்ல ஹெவியா மேம், 4 இப்ப நீங்க வேதாத்திரியம், நீங்க ஏற்கனவே வேதாத்திரியத்துல சிம்பிளா காந்தம் வான்காந்தம் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, அதுக்கு டைம் குறைச்சிருங்க. இது எல்லாருக்கும் தெரியும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கறத எடுத்தீங்க. ஸ்லைட போட்டுட்டு இது நான் பண்ணிட்டு எனக்கு நான் இதை மட்டும் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. இதை நான் எதோட ரிலேட் பண்ண போறேன், வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் மெடிக்கல்ல அப்படி ஒரு வார்த்தையை போட்டு மெடிக்கல் துறையில இது பண்றாங்க. சயின்ஸ்ல இப்ப ஜீனுக்குள்ள வரும் பொழுது டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ள வரும் பொழுது இந்த இடத்துல ரிலேட் ஆகுது, பதிவுகளை இங்க வச்சிருக்கு அல்லது இது பதிவு பண்ணுது. அந்த மாதிரி பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வேகம் வராது, கிளியர் ஆகிக்கும். ஸ்லைடு பாக்குறவங்க அது அவங்க பார்த்து இதோட ரிலேட் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. நீங்க பேசும் பொழுது ஆடியன்ஸை பார்த்து பேசுற அளவுக்கு இருக்கணும். பேப்பர் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. அல்லது நீங்க ஸ்லைட பார்த்துட்டு கூட பேசலாம். எல்லாத்தையும் பேசணும் நீங்க வேக வேகமா போனீங்கன்னா அந்த 15 நிமிஷத்துல முடிக்க முடியாது. அல்லது உங்க டாபிக் முழுசு நீங்க எடுத்துட்டு அரை மணி நேரம், ஒரு முதல்ல ஒரு 15 நிமிஷம் ஒரு பாதி அடிச்சுட்டு அடுத்த 15 நிமிஷம் வேற யாரும் எடுக்கல அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். யாரும் நீங்க போய் செலக்ட் ஆகி வரல அப்படின்னா நீங்க முழு டாபிக் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்ப நீங்க செஞ்சது எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நீங்க படிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக வேக வேகமா ஓடும் பொழுது அந்த பிரசன்டேஷன் முதல்ல மாறி போகுது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேற யாராவது சொல்றதுன்னா சொல்லலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததும்மா, நிறைய தகவல்கள். ஆனா இப்ப ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கேக்குறவங்களும் ரீச் ஆகும். அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுன்னா டக்குன்னு புரியும். அது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எளிமைப்படுத்திருங்க கொஞ்சம். லட்சுமி அம்மா பண்ற மாதிரி அது எளிதா ரிலேட் பண்ண முடியும். ஓகேங்கம்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.